ஹாய் ஹலோ புஜிகீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு நியூவான டேக்கு கொஞ்ச ஷாட் வந்து பார்க்கலாம். அண்ட் இது வந்து 3 பேரோட ரெக்வெஸ்ட். இந்த ரெக்வெஸ்ட் வந்து யார் கேட்டாங்க அப்படின்னா, பாரு அப்படின்னு அவங்க பேர் மென்ஷன் பண்ண சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து அரேஞ்ச் மேரேஜ் வித் மை மாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ரொம்ப வந்து ரொமான்டிக் டைப்பு, ஜேகே இன்னசென்ட் டைப்பில் வேணும்னு கேட்டாங்க. ஸோ அந்த கான்செப்டோடு சேர்த்து இன்னொருத்தவங்க வந்து சங்கீதா அப்படின்ற ஐடியிலேருந்து எனக்கு வந்து கேட்டிருந்தாங்க, மை மாமா அப்சஸ்ட் வித் மை ஹிப் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ அதுவும் இது கூட சேர்க்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அது வந்து இது கூட நான் ஆட் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு ரெக்வெஸ்ட்டும் நான் ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த ரெக்வெஸ்ட் கேட்டவங்க அந்த கமெண்ட்டும் காணோம், அவங்களோட ஐடியும் என்னன்னு எனக்கு தெரியல. ஆல்ரெடி ரெக்வெஸ்ட்லாம் போயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதனால். ஸோ அவங்க வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, தமிழ் ஸ்டைலில் மேரேஜ் எப்படி நடக்குமோ அதே மாதிரி டேக்குக்கு வச்சு ரொமான்டிக்காக கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ அவங்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த 3 ரெக்வெஸ்ட்டையும் சேர்த்து வச்சு இன்றைக்கி ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ ஹெட்செட்டோடு வந்துடுங்க, ரொம்ப கம்பல்சரி. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் சீன் ஒரு அழகான மேன்ஷன் தான் வந்து காட்டுறாங்க. ஸோ அந்த மேன்ஷனில் கிச்சனில் இருந்து ஒரு அம்மா ஏஜில் இருக்க ஒருத்தவங்க வந்து கத்துறாங்க ஒருத்தனோட பேரை. டேய் ஜங்குக், போதும்டா நீ அலங்கரிச்சது, எவ்வளோ நேரம் மேலேயே உட்காந்துட்ருக்க, சீக்கிரம் கீழே வா, உன் மாமா வந்துடுவான் அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து கத்துறாங்க. ஸோ மேலே வந்து ஒரு ரூம்லேருந்து ஜங்குக் தான் திருப்பி ரிப்ளை பண்ணுறான், அம்மா நீங்கள் அமைதியாக இருங்க, மாமா மேலே வருவார் அப்படின்ட்டு அவன் க்யூட்டாக சொல்ல. இந்த சைடு அவங்க அம்மாவும் தலையை ஆட்டிட்டு சரி எப்படின்னா போட்டோம் அப்படின்னு விட்டுடுறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே வந்து அவங்க வீட்டுக்கு ஜங்குக்கோட மாமா வர. ஸோ அவங்க வந்து ஜங்குக்கோட மாமாவை வெல்கம் பண்ணுறாங்க. வா பாட்டேன், உன்னை பார்க்குறதுக்கு வெளியில் போனோன்னா அவன் அவ்வளோ நேரம் ரெடி ஆகிட்டு இருக்கான், போய் அவன் என்ன தான் ரெடியாக இருக்கான்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிண்டல் பண்ணிட்டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு சரிங்க அத்தை நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு அவன் வந்து கேட்க, இந்த சைடு வந்து ஜங்குக்கோட அம்மா தான், நான் சாப்பிட்டேன், அவன் தான் உன் பார்க்க ரெடி ஆகணும்னு அவ்வளோ நேரம் ரெடி ஆகிட்டு இருக்கான், போ நீ போய் அவனை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லட்டே வந்து அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவனும் வந்து மேலே போகிறான். ஸோ இந்த சைடு ஜங்குக்கு வந்து அவன் அவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டுருக்க கவனத்தில் டக்குன்னு இந்த சைடு வந்து பஸ்ட் ஓப்பன் ஆகுது. ஸோ அவன் வந்து ஃப்ளின்ச் ஆகிட்டு டோர்கிட்ட பார்த்தா தான் டோர்கிட்ட இருந்து வரான். அவன் அவ்வளோ டீப்பான ஐஸோட ஜங்குக்கை பார்த்துட்டு அவ்வளோ ஹேண்ட்ஸமாக அவ்வளோ ஹார்ட்டாக வந்து இருக்கான். அவன் வந்து ஜங்குக்கை பார்த்துட்டே வர. சைடு ஜங்குக் தான் அவனை வாயை பொழுந்துட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு டக்குன்னு வந்து திரும்பிக்கிறான். சைட்டே வந்து நேராக அவன்கிட்ட வந்துட்டு ஒரு ஸ்மைலோட ஃபஸ்ட்டு அவன் இடுப்பு பிடிச்சி பட்டுன்னு இழுக்கிறான் கிட்ட. ஸோ ஜங்குக் வந்து லைட்டாக ஃப்ளின்ச் ஆகிட்டான், வந்து தேவோட ஷர்ட்டை க்ரிப் பண்ணுறான். மாமா என்ன மாமா வந்து ஒன்றும் பிடிச்சி இழுக்கிறது தான் உங்களுக்கு வேலையா? அதை தாண்டி எனக்கு என்ன வேலை இருக்குது? இந்த மாதிரி ஒரு இடுப்பு யாருக்கு இருக்கும் சொல்லு? இந்த உலகத்துலேயே தேடினாலும் இது கிடைக்காது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எத்தனை ஹீரோயின்ஸ் அவங்க இடுப்பெல்லாம் காட்டிட்டு வராங்க, அவங்களத விட இது நல்லா இருக்குது, அவங்க காட்டுறாங்கன்னா அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. இதுதான் சூப்பராக நல்லா நச்சுன்னு பிடிக்கிறதுக்கு, கைக்கு வாட்டமாக அழகாக சின்னதாக க்யூட்டாக. போதும் நிறுத்துங்க, வர்றதுக்கு ஏன் இவ்வளோ லேட்டு? அது வரதில் கொஞ்சம் டிராஃபிக் ஆகிடுச்சு, இப்போ போகலாமா அப்படின்ட்டு அவன் வந்து கேட்க கண்ணை அடிச்சுட்டு இந்த சைடு ஜங்குக்கு வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, ஏதோ உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டாங்களேன்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன், உங்களை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கல, அதனால தான் டேட்டுக்கு கூப்பிட்டு போங்கன்னு சொன்னேன். இன்றைக்கி நைட்டு தான் உங்களுக்கு தெரிய போகுது நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா இல்லையான்னு, அதுக்குள்ளே பிடிச்சி இழுக்கிற வேலைலாம் வேணாம் அப்படின்ட்டு அவன் வந்து தள்ளி வரான் ஒரு மாதிரி நெக்கலாக சொல்லிவிட்டு. ஸோ அந்த சைட்டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு ஜங்குக்கோட சீக்ஸை பிடிச்சி பிஞ்ச் பண்ணிட்டு, எப்படியோ நீ அதுக்கு ஓகே சொல்ல தான் போகிற, அதை மறைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அதானே, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து மாசு சொல்லிட்டு போயிடுறான். சரி ஜங்குக்கு வந்து அதை பார்த்துட்டு ஐயோ மாட்டிக்கிட்டோமா அப்படின்ற மாதிரி அவனும் வந்து ஒரு பவுட்டோட டேவோட பின்னாடியே போகிறான். ஸோ இந்த சைடு ஜங்குக்கோட அம்மா வந்து அவங்க 2 பேரும் வர்றதை பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, நைட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டுருட்டே. சரிங்க அத்தை நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் வந்து ஜங்குக்கோட கையை டைட்டாக பிடிச்சிட்டு கூப்பிட்டு போகிறான். ஸோ அவங்களும் வந்து அவங்க போகிறத பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, சின்ன பசங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இப்படி ஊர் சுற்றி தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்குதுங்க, நல்லா ஊர் சுற்றுறோம் அப்படின்ட்டு அவங்களும் வந்து போகிறாங்க. ஸோ எஸ் இது வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான். ஸோ அதனால தான் வந்து 2 பேரும் இப்போ டேட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த செட்டே வந்து குக்கிக்காக கார் டோரை வந்து ஓப்பன் பண்ணுறான். ஸோ குக்கி வந்து ஒரு மாதிரி பார்க்க, இந்த செட்டே தான், என்ன அப்படி பார்க்குற, கொஞ்சம் மிச்சம் வை, கார் உள்ள உட்காந்துட்ட பிறகு பார்க்கலாம்.
ரொம்ப ஆசை தான். நான் அதெல்லாம் பார்க்கல. பரவாயில்ல, கதவெல்லாம் திறந்து உட்கார சொல்கிறீங்களே, அந்த கைண்ட்னஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உட்கார்றான். ஸோ அந்த சைட் டே அதை பார்த்துட்டு அவன் கிட்ட லீன் ஆகுறான். ஜங்குக்கு வந்து உட்காந்துட்ட பிறகு டே வந்து கார் உள்ளே போயிட்டு அவனோட சீட்டு கிட்ட லீன் ஆகுறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு தான் என்ன சீட் பெல்ட் தானே, நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல. இந்த சைட்டே அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவன் ஃபோர்ஹெட் கிட்டே போயிட்டு வந்து ஒரு ப்ளோ பண்ணுறான். ஸோ ஊதுறான். இந்த சைட் ஜங்குக்கு தான் என்ன பண்ணுறீங்க, நான் சொன்னேன்னா நான் சீட் பெல்ட் போட வரேன்னு, ஏன் உனக்கு போட தெரியாதா? அப்புறம் எல்லா ஹீரோவும் இப்படி தானே வருவாங்க சீட் பெல்ட் போடுறதுக்காக. அதெல்லாம் நான் போட வரல, நான் உண்மையில உன்னை இழுத்து வச்சு ஒன்றும் இல்லை விடு, நீ ஓகே சொல்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கோட ஹிப்பை திருப்பி பிடிக்கிறான். அந்த சைடு ஜங்குக்கு தான் முதல்ல இதை பிடிக்கிறத விட்டு கார் ஓட்டுற வழியை பாருங்கள், ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. சரி இந்த ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப அழகாக இருக்க, நான் மேலேயே சொல்லியிருக்கணும், மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லு. ஜங்குக்கு வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு என்ன காம்ப்ளிமெண்ட்டு கைண்ட்னஸ்ஸு இதெல்லாம் வச்சு என்னை கரெக்ட் பண்ணலான்னு பார்க்குறீங்களா? அப்படின்னு நான் நினைக்கவே இல்லையே, எப்படி இருந்தாலும் என் பொண்டாட்டியை நான் இப்படி தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போக ஜங்குக்கோட மனசெல்லாம் வந்து பட்டர்ஃப்ளைஸாக பறக்குது. ஸோ வந்துட்டு இந்த சைடு வரத்தை பார்த்து ஒரு ஹாப்பியான ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு அவன் வந்து திரும்பிக்கிறான் ஒரு ஷை ஸ்மைலோட. இப்போ டே தான் உள்ளே உட்காந்துட்டு போகலாமா, போகலாமாம்மா அப்படின்ட்டு அவனை க்யூட்டாக சொல்ல. டே வந்து காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு 2 பேரும் வந்து அவ்வளோ அழகாக ட்ராவலில் வந்து போகிறாங்க. ஸோ அந்த டிரைவிங் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சைலண்ட்டாக அழகாக போகுது. ஸோ 2 பேரும் வந்து பீச்சுக்கு தான் போகிறாங்க. ஸோ 2 பேரும் வெளில வர டே வந்து குக்கியோட இடுப்பு பிடிச்சி கிட்ட இழுத்துட்டு வந்து கூப்பிட்டு போகிறான். ஸோ அந்த சைட் ஜங்குக்கு தான் யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க, எதுக்கு இப்படி பிடிச்சி இழுக்குறீங்க, கையெடுங்க. நான் எதுக்கு கையெடுக்கணும், ஏன் வருங்கால மனைவியை யாரும் பார்த்துடக்கூடாது, நீ எந்தன்னு எல்லாருக்கும் தெரியணும், அதுக்கு தான் நான் இப்படி பிடிச்சி இழுத்து வச்சுருக்கேன், இல்லைன்னா அங்கே நீங்கள் பிடிக்கவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு டோ ஐஸோட கேட்குறான் முறைச்சிக்கிட்டே. ஸோ அந்த சைட்டே அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இது என்னோடய அப்சஷன், இதில் இருந்தெல்லாம் என்னால் கை எடுக்க முடியாது, இது இப்படியே தான் பிடிப்பேன், இப்படியே தான் நசுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பிடிச்சி நசுக்கிறான். அந்த சைட் ஜங்குக்கு தான் அவனோட மூனை கண்ட்ரோல் பண்ணிட்டு வலிக்குது விடுங்க நம்ம உள்ளே போகலாம், சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து கூப்பிட்டு போகிறான். ஸோ 2 பேரும் வந்து உள்ளே போகிறாங்க. ஸோ அந்த மணலில் வந்து அழகாக 2 பேரும் நடந்து போக அவங்க வந்து அலைக்கிட்டேயும் போயிடுறாங்க. ஸோ அந்த வேவ்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக வருது. நைட் டைமுன்றதுனால அங்கே யாருமே இல்லை, ஒரு 2-3 பேர் தான் இருக்காங்க. அவங்களும் வந்து பீச்சை விட்டு வெளியில் தான் போகிறாங்க. ஸோ இவங்க தான் பீச்சுக்குள்ளே இப்போ வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த வேவ்ஸுக்கு பக்கத்தில் நிற்க இந்த சைட்டே தான் தண்ணிக்கிட்ட போறியா, அதெல்லாம் வேண்டாம், நான் ஃபஸ்ட்டு உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுதான் என்ன தெரிஞ்சுக்கணும், நான் என்னை பற்றி என்ன சொல்லணும், அதான் எல்லாம் சொல்லிட்டேன். என் பொண்ணு பார்க்க வரும்போது உன்னை இப்படி இழுத்து வச்சு இதை பிடிக்காமல் பேச மாட்டிங்களா? எனக்கு இதை பிடிக்காமல் நிற்கவே முடியல, நீ பக்கத்தில் இருந்தாலும் முதல்ல என் கை இங்கே தான் போகும். உங்களை வச்சுட்டு நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரில. அப்போ என்னை வச்சு சமாளிக்க போகிறேன்னு தெரிலன்னா நீ என்னை கல்யாணம் பண்ண போறியா அப்படின்ட்டு அவன் வந்து எக்ஸைட்டடான ஐஸோடு கேட்க. இந்த சைட் ஜங்குக்கு வந்து அதை பார்த்து ஒரு ஷை ஸ்மைலோட நான் அப்படி சொல்லவே இல்லையே, எப்படி இருந்தாலும் நீங்கள் என் மாமா தானே, அடிக்கடி என் வீட்டுக்கு வந்துட்டு தானே போகிறீங்க, அதை வச்சு சொன்னோம், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து மலிப்பிக்கிட்டே திரும்புகிறான். ஸோ இந்த சைட்டே வந்து அவனை போய் டைட்டாக பின்னாடிலேருந்து பேக்கப் பண்ணிட்டு டே பண்ணி நான் பொண்ணு பார்க்க வரும்போதே உங்ககிட்ட சொன்னேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கடா, நான் உன்னை எப்போத்துலேருந்து லவ் பண்ணுறேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. அப்போ தான் நீ என் லவ்வை அக்செப்ட் பண்ணல, நீயும் லவ்வை சொல்லலை, நீ என்னை லவ் பண்ணுறியா இல்லையானோ எனக்கு தெரியல, ஏதாவது ஒன்று சொல்லுடா ப்ளீஸ், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், சீரியஸாக ரொம்ப லவ் பண்ணுறேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதுக்காக மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கோட இடுப்பை வந்து காட்டுறான். எனக்கு இதுக்காகவும் நீ வேணும், இதுதான் எனக்கு உங்ககிட்ட இருந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கோட செஸ்ஸில் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணேன். சரி ஜங்குக்கு வந்து அதை பார்த்து ஒரு அழகான ஸ்மைல் கொடுக்குறான். டேவை வந்து அட்மையர் பண்ணுறான். ஸோ இந்த சைட் டே தான் நான் வேணாமா உனக்கு அப்படின்ட்டு அவன் பவுட் பண்ணிட்டு ஒரு பப்பி ஐஸோடு கேட்க. இந்த சைட் ஜங்குக்கு வந்து அதை பார்த்து ஒரு ஹாப்பியான ஸ்மைல் கொடுத்துட்டு அவன் டேவோட ஹெட்டை பிடிச்சி இழுத்து செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இந்த சைட்டே வந்து டக்குன்னு கன்ஃபியூஸ் தான். பட் அவனும் வந்து ஜங்குக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் அவனை ஹக் பண்ணுறான். ஸோ அதனால் அவனும் வந்து பேக்கப் பண்ணுறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு தான் ரொம்ப வார்மாக இருக்குது, நான் அதை கேட்கவே இல்லை, நான் கேட்ட கொஸ்டின் வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல. இந்த சைட் ஜங்குக்கு வந்து சிரிச்சுட்டு என்ன கொஸ்டின்னு, நான் வேணாம்மா உனக்கு, இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும், எதுவும் தெரியாத மாதிரி கேட்காத, அந்த 8 லெட்டர்ஸ் உன்கிட்ட இருக்கா இல்லையா
அப்படின்ட்டு அவன் க்யூட்டாக கேட்க ஜங்குக்கு வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு எந்த 8 லெட்டர்ஸ் வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டேவோடைய ஷோல்டரில் அப்படியே ஆன்சர் ரேப் பண்ணிட்டு டேக்கிட்ட நின்று கேட்க டே வந்து அவன் வயசுட்டு பிடிச்சிருந்தான் செம்மையாக டைட்டாக பிடிச்சிட்ருக்கான். சரி ஜங்குக்கு தான் கொஞ்சமாவது லூஸாக பிடிங்களா பிடிக்கிறதுக்கு தான் அலோவ் பண்ணுறான், அதுக்கு நீ இப்படி பிடிப்பீங்க அப்புறம் கொஞ்சம் கூட பிடிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கொஞ்சம் பவுட் பண்ணிட்டே சொல்லிட்டே வந்து அதை பார்த்து சிரிச்சுட்டு லைட்டாக பிடிக்கிறான். எனக்கு இது அப்படியே பிடிச்சிட்டே இருக்கணும்னு தோணுது. இது மேலே இல்லை, இதுக்குள்ளே விட்டோம். அப்படியே எல்லாத்தையும் விடுங்க, அப்புறம் அதெல்லாம் கேட்டுருவேன். நீங்கள் கேட்டதுக்கு இன்னும் ஆன்சர் பண்ணவே இல்லை, சொல்லு நீ என்ன சொல்ல போகிற இப்போது அப்படின்ட்டு அவன் பவுட் பண்ணிட்டே கேட்க உன்னோட ஹோப்பே வந்து போயிடுச்சு. ஸோ அந்த சைடு ஜங்குக்கு வந்து அதை பார்த்துட்டு மாமா என்ன ஐ லவ் யூ. என்னது இப்போ என்ன சொன்ன? அப்போ சொல்லும் போது கேட்கல. இல்லை நான் வேறு எங்கேயோ வேறு எங்கேயோ அதையே நினச்சிட்ருங்க, திருப்பிலாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டே விட்டு தள்ளி வரான். வந்து ஸ்ட்ரெயிட்டாக பீச்சை விட்டு வெளியில், அதாவது மணலில் நடந்து போயிட்டுருக்கான். ஸோ இந்த சைட்டே தான் ஜங்குக் ப்ளீஸ் 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 சாரி, நான் ஏதோ யோசனையில் எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு, அதனால் நம்பிக்கை போயிடுச்சுல அது ஒரேடியாக போட்டோம் விடுங்க, நீங்கள் எதுவும் நம்ப தேவையில்ல, நான் உங்களை எதுவும் நம்ப சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிட்டே இருக்கான் கோவத்தோடு நடந்துக்கிட்டே. இந்த சைட்டே தான் பேபி 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 சாரி யாருக்கு பேபி, என்னெல்லாம் யாரும் பேபின்னு கூப்பிட்டு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவமாக நடந்து போகிறான். ஸோ அந்த சைட்டே தான் டி சாரிடா, நான் ஏதோ தெரியாமல் இன்னும் ஒரே ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜங்குக்கோட கோட்டை பிடிச்சி வந்து இழுக்கிறான். ஒரு பிளாசர் மாதிரி போட்டிருப்பான். ஸோ அதை வந்து பிடிச்சி இழுக்கிறான். ஸோ இந்த சைட் ஜங்குக் தான் டக்குன்னு திரும்பிட்டு என்ன வேணும் உங்களுக்கு, ஐ லவ் யூ அப்படின்ட்டு அவன் அவ்வளோ அழகாக சொல்ல. இந்த சைட் ஜங்குக்கு வந்து அவன் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சிரிச்சிடுறான். ஸோ இந்த சைட்டே தான் ஜங்குக்கு குனிஞ்சு பார்த்துட்டு எப்பா சிரிச்சிட்ட கோவம் போயிடுச்சுல, என்ன சொன்னான்னு திருப்பி சொல்ல ப்ளீஸ்டா பேபி அப்படின்ட்டு அவன் வந்து கேட்க. இந்த சைட் ஜங்குக்கு வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு என்னை எப்படி இடுப்பு பிடிச்சி இழுத்து வச்சுருந்தியோ அதே மாதிரி இழுத்து பிடி அப்புறம் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பவுட் பண்ணிட்டே சொல்ல. ஜங்குக் அப்படி சொன்னதோட்டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவன் ஒரேடியாக பிடிச்சி இழுத்துடுறான் வயசோட. ஸோ இந்த சைட் ஜங்குக் தாட்டியோட செஸ்ஸில் பம்ப் ஆகிட்டு இவ்வளோ ஃபோர்ஸாவா, என் ஃபோர்ஸை நீ ஒன்றும் பார்க்கல, சீக்கிரமாகவே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஸ்கியான டீப் வாய்ஸோட சொல்ல. ஜங்குக்கு வந்து அதை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு டேவோட ஃபேஸை வந்து கப் பண்ணிட்டு அவனோட ஐஸை ஃபேஸ் பண்ணுறான். ஐ லவ் யூ மாமா, ஐ லவ் யூ ஸோ மச். எனக்கும் உங்களை சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும், என் முறை பையனை எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். ஆனால் அதை எப்படி நாங்கள் சீக்கிரமாக அக்செப்ட் பண்ணிவிடுவோம், அலைய விட தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சேசியாக சொல்ல. டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு என் பொண்டாட்டி தானே என்னை அலைய விட்றான், நான் எப்படி வேணால் அலைவேன் என் பொண்டாட்டிக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல. ஜங்குக்கு வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு டேவை செம்மையாக ஹக் பண்ணிக்கிறான். இவ்வளோ கேவலமாக யாரும் ப்ரப்போஸ் பண்ண மாட்டாங்க, இப்படியா ஒரு ரிங்கு கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பவுட் பண்ணிட்டு சொல்ல. டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு உனக்கு நான் நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட்டில் ஸ்பெஷலாக ப்ரப்போஸ் பண்ணுறேன் பேபி. ஃபர்ஸ்ட் நைட்டில் என்ன ப்ரப்போஸ் பண்ணுவீங்க மாமா? ரிங்கெல்லாம் இல்லை, பட் அதை விட ஒரு ஸ்டெப் மேலேனா என்னது, அது என் லவ் ஃபுல்லாக காமிச்சு இப்போ கூட காமிச்சிட்டு தானே இருக்கீங்க, இந்த லவ் காட்டுறது தானே, அந்த லவ் காட்டுறது வேறு என்ன லவ் காட்டுறது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஷின் மேலே கொஷினாக கேட்டுகிட்டே இருக்கான். அவன் ஒன்றுமே தெரியாமல் இன்னசென்ட் ஐஸோட. ஸோ இந்த சைட்டே வந்து ஒரு கல் பண்ணிட்டு நான் அதை பற்றி சீக்கிரமாகவே சொல்கிறேன் கல்யாணத்துக்கு அப்புறம், இப்போ வேண்டாம். அப்படி நம்ம என்ன தான் பண்ண போகிறோம் கல்யாணத்துக்கு அப்புறம்? ஃபர்ஸ்ட் நைட்னால் 2 பேர் கட்டி பிடிச்சிட்டு தூங்குவாங்க தானே, நம்ம அதை இப்போ கூட பண்ணலாமே கல்யாணத்துக்கு முன்னாடி கூட, அதுக்கு எதுக்கு ஸ்பெஷலாக ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு பேர் அப்படின்ற மாதிரி அவன் வந்து இன்னசென்ட்டாக கேட்க. இந்த சைட்டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அது ஃபர்ஸ்ட் நைட்னால் நீ மொத்தமாக எந்தா நம்ம திப்பேன், அது எப்படி, அதெல்லாம் அப்படி தான் நான் பண்ணும்போது சொல்கிறேன். என்ன பண்ண போகிறீங்க? என்ன உன்னை அலங்காமல் ஆள போகிறீங்களா? அது எப்படி? ஆல்ரெடி நான் உங்களுக்கு தானே, நீ எனக்கு தான் பேபி. ஆனால் இன்னும் நான் என் பேபியை ஃபுல்லாக பார்த்து லவ் பண்ணோம்ல, ஃபுல்லாக பார்க்கறதா? இப்போ மட்டும் நான் என்ன பாதி உடம்போட சுற்றிட்டுருக்கேன், ஃபுல்லாக தானே இருக்கேன் அப்படின்னு அவன் இன்னசென்ட்டாக கேட்குறான். சொல்லிட்டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு செம்மையாக சிரிச்சிட்டு அதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன், நம்ம முதல்ல கிளம்பலாம், வா சாப்பாடு சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இந்த சைட் ஜங்குக்கு வந்து பவுட் பண்ணிட்டே காரில் உட்காந்துட்ருக்கேன். இந்த சைட்டே தான்
பேபி அதை மறந்துரு பேபி, நான் உனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்கிறேன். அது என்னதுன்னு எனக்கு தெரியணும். அப்படி நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவன் பவுட் பண்ணிட்டே கேட்க, இந்த சைட்டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, அது நம்ம 2 பேருக்கும் ரொம்ப ஸ்வெட் ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய வேலை பார்க்க போகிறோம். கல்யாணத்துக்கு ஃபர்ஸ்ட் நைட்லேயே வேலை பார்க்கணுமா? ஏன் ஒரு நாள் கழித்து தான் வேலையை பார்க்கலாம்ல? அதான் ஆல்ரெடி மென்ஷனில் எல்லாமே அங்கங்கே கரெக்டாக தானே வச்சுருப்பாங்க, நம்ம எதுக்கு போய் வேலை பார்த்துட்ருக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் இன்னசென்ட்டாக கேட்க, இந்த சைட்டே வந்து அவன் மண்டையிலே அடிச்சுட்டு, நான் இப்போதைக்கு இதை சொல்லலை, நான் கல்யாணத்துக்கு அப்புறமே சொல்கிறேன், தயவு செஞ்சு இதை பற்றி திருப்பி எந்த கேள்வியும் கேட்காத, கேட்டேன்னா மாமா உங்ககிட்ட பேசவே மாட்டேன். சரி சரி, எது கோவப்படுறீங்க? நான் கேட்கல, கோவம்லாம் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட லீன் ஆகிட்டு டேவோட சீக்ஸில் வந்து கிஸ் கொடுக்குறான். டேக்கு வந்து செம்ம ஷாக், ஐஸ்லாம் வைட் ஆகுது. ஸோ வந்து டக்குன்னு காரை ஸ்டாப் பண்ணுறான், சடன் பிரேக் கொடுக்குறான். ஸோ ஜங்குக்கு வந்து அப்படி கொஞ்சம் முன்னாடி போய்ட்டு பின்னாடி வரான். ஸோ வந்து டே ஒரு வைட் ஐஸோட பார்க்குறான். எதுக்கு இப்போ இப்படி ஸ்பீடாக ஸ்டாப் பண்ணீங்க? என்ன பண்ண நீனு? நான் என்ன பண்ணேன்? என் மாமாவுக்கு தானே முத்தம் கொடுத்தேன் கன்னத்தில். இன்னொரு பட்டி கிடைக்குமா ப்ளீஸ் அப்படின்ட்டு அவன் அவ்வளோ அழகாக கேட்குறான். ஸோ ஜங்குக்கு வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, அதெல்லாம் முடியாது, நீங்கள் எதுவுமே ஒரு வாட்டி தந்தால் வாங்கிக்க மாட்டிங்களா? இன்னொரு வாட்டி கேட்டுகிட்டே இருப்பீங்களா? உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி வச்சுருந்தா நான் எல்லாத்தையுமே திருப்பி திருப்பி கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கோட இடுப்பு பிடிச்சி திருப்பி இழுக்கிறான். ஸோ அந்த சைடு ஜங்குக்கு தான், ஐயோ சாமி போதும், நீங்கள் காரை ட்ரைவ் பண்ணுங்க, எனக்கு ஃபஸ்ட்டுக்கு இது பாருங்கள் அப்படின்ட்டு அவன் வந்து அவனோட வயிற்றை காட்டுறான். ஸோ அந்த சைட்டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு ஜங்குக்கோட கழுத்தை பிடிச்சி கிட்ட எடுத்துகிட்டு அவனோட ஃபோர்ஹெட்டில் ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறான். ஸோ அந்த சைடு ஜங்குக்கு தான், நான் உன்னை கேட்கட்டா? என்னது? நான் என் ஃப்ரெண்டு கூட போகும்போது என் ஃப்ரெண்டு ஒரு விஷயம் சொன்னான். என்னது அது? மூச்சு விடாமல் கிஸ் பண்ணுறதுனா எப்படி அப்படின்ற மாதிரி அவன் வந்து இன்னசென்ட்டான டோ வயசோட கேட்க, இந்த சைட்டே தான் ஒரு இரும்பிட்டு, என்னடா கேட்குற நீங்க? இல்லை, அவன் தான் சொன்னான் நாங்கள் மூச்சு விடாமல் கிஸ் பண்ணோம் அப்படின்னு. மூச்சு விடாமல் எப்படி கிஸ் பண்ணுவாங்க? இப்போ நீங்கள் எனக்கு கிஸ் பண்ணீங்களா, நானும் உங்களுக்கு கிஸ் பண்ணேன் தானே. ஆனால் அப்படி மூச்சு விடாத அளவுக்கு நம்ம கிஸ் பண்ணவே இல்லையே, மூச்சு மூக்கில் இருந்து தானே வருது, அப்புறம் எதுக்கு அவங்க அப்படி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அவன் வந்து கேட்க, இந்த சைட்டே வந்து ஒரு பெரும் மூச்சு விடுறான். அதை நான் சொல்கிறேன் பொறுமையாக தெளிவாக. ஃபர்ஸ்ட் நைட்டில் அவ்வளோ நேரம் உட்கார வச்சு கிளாஸ் எடுக்கிறேன், சரியா? கிளாஸ் எடுக்க போகிறீங்களா? இதுக்கெலாம் கிளாஸ் வேறு இருக்கா? ஆமாம், அந்த கிளாஸ் உனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ என்ஜாய் பண்ணி தான் அதை ஃபீல் பண்ணுவேன். அப்படியா? அப்படி என்ன கிளாஸு? சொல்கிறேன், பொறுமையாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே வந்து திருப்பி காரை ட்ரைவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறான். ஜங்குக்கும் வந்து அது என்னென்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அப்படியே வந்து 2 பேரும் ரெஸ்டாரண்ட்டு போக அழகாக சாப்பிட்றாங்க, மாற்றி ஃபீடும் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோ அழகாக அவங்களோட லவ்வை ஷேர் பண்ணுற மாதிரி அந்த டின்னரை ஷேர் பண்ணிட்டு டே சொன்ன மாதிரியே பத்திரமா ஜங்குக்கை வந்து வீட்டில் விட்டுட்டு அவனும் வந்து வீட்டுக்கு போயிடுறான். ஜங்குக்கும் வந்து இந்த டே ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக போன மாதிரி அவனுக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் அவன் வந்து எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு அவனும் அழகாக தூங்கிடுறான். ஸோ டேக்கும் வந்து ரொம்ப ஹாப்பி தான். ஆனால் அவன் ஜங்கு கேட்டதெல்லாம் திருப்பி நினச்சி சிரித்து காரை ஓட்டிகிட்டு போகிறான். ஸோ அவனும் வந்து ரொம்ப ஹாப்பியாக தூங்கிடுறான். ஸோ அப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ வந்து கல்யாணம் ஆகிற அந்த நாளும் வந்து வந்துடுச்சு. ஸோ எல்லாம் வந்து பரபரன்னு அவ்வளோ அழகாக அந்த ஸ்டேஜ் ஃபுல்லாக அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. டேக்கு உட்கார போகிற அந்த இடத்துல வந்து அந்த இடத்த சுற்றி வந்து பூவாக போட்டு ஃபுல்லாக வந்து ஒரு டென்ட்டு செட்டப் மாதிரி ரோஸில் பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ டே வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டே நின்றுடுறான். ஸோ டே வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. டேவும் வந்து செம்ம அழகாக கெத்தாக வந்து அவன் வந்து ஒயிட் கலரில் வேட்டி சட்டை 2த்தையும் வந்து போட்டு நின்றுட்டுருக்கான். அழகாக க்யூட்டாக இருக்குது அவனுக்கு. ஸோ அவனோட கழுத்தில் வந்து ஒரு கோல்டு செயினும் அவனோட ஹேண்ட்ஸில் வந்து அவங்களோட என்கேஜ்மெண்ட் ரிங்கும் வந்து இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் போட்டு அவன் வந்து அழகாக நின்றுட்டுருக்க கொஞ்ச நேரத்துலேயே வந்து டே உட்காந்துட்டு இருக்கும்போது குக்கியை வந்து கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. ஸோ குக்கியை வந்து உள்ளேருந்து வெளியில் வரான். ஸோ குக்கியை வந்து டே அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான். அவன் அவ்வளோ அழகாக இருக்கான் அந்த ட்ரெஸ்ஸில். ஸோ குக்கியை வந்து அப்படி கூட்டிகிட்டு வரேன். இந்த சைட்டே வந்து குக்கி அப்படியே தான் பார்த்துட்ருக்கான் அவ்வளோ டீப்பான ஐஸோட. ஸோ குக்கி வந்து அவன் பக்கத்தில் உட்காடுறான். ஸோ இந்த சைட் குக்கி வந்து டேவோட ஷோல்டரில் வந்து பம்ப் பண்ணுறான் அவன் ஷோல்டரை வச்சு. எல்லாரும் நம்மளை தான் பார்க்குறாங்க, என்னை பார்க்குறத விட்டு அங்கே பாருங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவ்வளோ அஸ்கியாக சொல்ல. இந்த சைட்டே வந்து ஒரு கல் பண்ணிட்டு
அங்கே யாரை பற்றியுமே கண்டுக்காமல் அவன் வந்து ஜங்குக்கோட வயிற்று பிடிச்சிக்கிட்டு இழுக்கிறான். ஸோ இந்த சைடு ஜங்குக்கு தான் ஒரு வைட் டேஸோட மாமா ப்ளீஸ் மாமா எல்லோரும் இருக்காங்க, திருப்பி இந்த இடுப்பு மேலே பைத்தியம் பிடிச்சிட்டு இழுக்காதீங்க, நான் இதுக்கப்புறம் மொத்தமாக உங்களுக்கு தான், அப்புறமா இழுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்ல இந்த சைட்டே வந்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டில் இருக்க ஹேரெல்லாம் வந்து பின்னாடி தள்ளி விடுறான். ரொம்ப அழகாக இருக்க, இது சிம்பிளான ட்ரெஸ் தான், கல்யாணத்துக்கு யாருன்னா என்ன கிராண்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்களா, சிம்பிளான ட்ரெஸ்க்கு இப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறவங்க வந்து சொல்ல இந்த சைட்டே தான் நீ என்ன ட்ரெஸ் போட்டாலும் அழகு தான்டா, வெதர் இட் இஸ் சிம்பிள் ஆர் கிராண்ட், நீ ட்ரெஸ்ஸே இல்லைனாலும் அழகு தான்டா அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்ல இந்த சைட் ஜங்குக்கு ஏன்னு தெரியல அவனோட சீக்ஸ்லாம் வந்து அவ்வளோ ரெட்டாகுது. அவனோட ஐஸ்லாம் வந்து வைடாக வந்துட்டே ஒரு செஸ்லேயே பட்டுன்னு அடிச்சுட்டு என்ன பேசுகிறீங்க சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து திரும்பிக்கிறான் அழகாக. ஸோ இந்த சைட்டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவனை வந்து ஃப்ரண்ட்டில் கேமராவை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ எல்லா ஃபோட்டோஸும் வந்து எடுக்கிறாங்க அவங்களுக்கு மேரேஜ் முன்னாடியே. ஸோ இந்த சைடு வந்து இந்த தாலி இதெல்லாம் வேண்டாம், நான் இதில் வந்து ரிங்ஸே வைக்கிறேன், ஸோ அதெல்லாம் எப்படி இன்க்ளூட் பண்ண முடியும், ஸோ அதெல்லாம் வேண்டாம், நான் வெறும் ரிங்ஸ் மாதிரி மட்டும் வைக்கிறேன். ஸோ அவங்களும் வந்து ரிங்ஸ் எடுத்து கொடுத்த இந்த சைடு வந்து டே அதை பார்க்குறான். ஸோ டேவும் ஒன்று எடுத்துக்கிறான், ஜங்குக்கும் ஒன்று எடுத்துக்கிறான். ஸோ இந்த சைடு வந்து அவங்க 2 பேரும் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. செம்மையாக அவங்க மேலே அவ்வளோ பூ அரிசி அது எல்லாத்தையுமே வந்து போடுறாங்க. அது அவ்வளோ அழகாக இருக்குது அந்த சீனரி பார்க்கவே. எல்லோரும் வந்து கத்துறாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் டேக்குக்னு. ஸோ அந்த மேரேஜ் சீன் வந்து அவ்வளோ அழகாக போகுது. ஸோ மேரேஜ்க்கு அப்புறம் கண்டிப்பாக கேம்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அவங்க நிறைய ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சிட்ட பிறகு 2 பேரோட கையில் இருந்தால் அந்த ரிங்ஸை வந்து வாங்கிட்டு ஒரு பெரிய பானையில் வந்து போடுறாங்க. ஸோ அந்த பானையில் போட்டுட்டு வந்து ஒரு சேலஞ்சோடு வந்து இப்போ ஜங்குக்கு அம்மா சொல்கிறாங்க, யார் ஃபஸ்ட்டு இந்த ரிங் எடுக்கிறாங்களோ அவங்க சொல்கிறத இன்னொருத்தவங்க செய்யணும், அவங்க என்ன சொன்னாலும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்ல டே வந்து ஒரு ஸ்மைல் கூட ஜங்குக்கு பார்க்குறான். ஜங்குக்கு வந்து ஒரு பவுட் பண்ணிட்டு டேவை பார்க்குறான், மாமா எனக்காக விட்டு கொடுக்க மாட்டிங்களா அப்படின்ட்டு அவன் அவ்வளோ அழகாக கேட்குது. சைட்டே வந்து அப்படியே மெல்ட் ஆகிடுது. ஆனால் இது கேம் ஆச்சு, நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும், அப்போது பொண்டாட்டிக்காக இது கூட செய்ய மாட்டிங்களா அப்படின்ட்டு அவன் மயக்கிறான் டேவை. அந்த சைட்டே தான் ஒரு பெருமூச்சு விட்டு, அத்தை என் பொண்டாட்டியே ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் முடியாது, நீங்கள் 2 பேரும் இப்போ விளாட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்ல 2 பேரும் வந்து விளாட்றாங்க. ஸோ இந்த சைடு வந்து ஜங்குக் தேடுறான், பயங்கரமாக தேடுறான், டேவும் வந்து பயங்கரமாக தேடுறான். ஸோ இந்த சைட்டே தான் கொஞ்சம் நேரம் கழித்து அவன் வந்து ரிங்கை தேடுறத விட்டு ஜங்குக்கோட கையை பிடிச்சி வந்து செம்ம டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு அவன் கையை வந்து ரப் பண்ணுறான். ஸோ இந்த சைடு ஜங்குக் வந்து அப்படியே ஒரு கன்ஃபியூஸ்டான ஃபேஸோட டேவை பார்க்க டே வந்து ஜங்குக்கு அட்மையர் பண்ணி அவ்வளோ லவ்வோடு பார்க்குறான். ஸோ இந்த சைடு ஜங்குக் தான், கையை விடுங்க விளாட்லாம், ஐ லவ் யூ, எல்லோரும் பார்க்குறாங்க, கையை விடுங்க விளாட்லாம், ரிப்ளை பண்ண மாட்டியா, மாமா மாமா நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இன்னொரு வாட்டி சொல்லு, ஐ லவ் யூ டூ, விடுங்க விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்யூட்டாக சொல்ல டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவன் வந்து ஒரு கையை வந்து பானை உள்ள இருக்கு இல்லையா, இன்னொரு கையை வச்சு ஜங்குக்கோட இடுப்பு பிடிச்சி இழுக்கிறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு தான், மாமா எல்லோரும் இருக்காங்க என்ன பண்ணுறீங்க, நான் என்ன பண்ணேன், இப்போ தான் பொண்டாட்டி ஆகிட்டல, பொண்டாட்டி இடுப்பு புருஷன் பிடிச்சா யாரும் எல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டே வந்து சொல்ல இந்த சைட் ஃபேமிலியெல்லாம் அதை பார்த்து சிரிக்கிறாங்க. ஸோ இந்த சைட் டேவும் ஜங்குக்கும் தேடுறாங்க கடைசியில் டே தான் அதை வந்து எடுக்கிறான். ஸோ டே அதை எடுத்ததும் வந்து ஜங்குக்கு செம்மையாக பவுட் பண்ணுறான். பார்த்தீங்களா இப்படி தான் ஏமாற்றுவீங்களா, நான் உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன், எனக்கு நைட் நான் உங்கள் கூட தூங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பவுட் பண்ணேன். இந்த சைட்டே வந்து பேபி அது நான் என்ன பண்ணுறது, என்னடா இது கையில் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு நான் தெரியாமல் எடுத்துட்டேன், சாரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்கு கூட இடுப்பை பிடிச்சி எடுத்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் முன்னாடியும். ஸோ எல்லோரும் வந்து அவங்கள வெக்கத்தோடு பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த ஜங்குக்கு தான் ஒரு ரெட் சீக்ஸோட, மாமா நீங்களே ஜெயிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஆனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க மாமா, எல்லோரும் பார்க்குறாங்க, இடுப்பில் இருந்து முதல்ல கையெடுங்க, எடுக்க மாட்டேன், இங்கேருந்து இனிமேல் எப்பவுமே எடுக்க மாட்டேன், இதை இப்படியே தான் பிடிச்சிட்ருப்பேன், மாமா அப்போ பாத்ரூம் போனால் கூட பிடிச்சிட்டு தான் வருவீங்களா, ஏன் புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்றா குளிக்கலாம் தப்பு இல்லை, அது எப்படி, அது நான் சொல்கிறேன் இன்றைக்கி நைட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்ருக்கான். சென்சை ஜங்குக்கா முதல்ல என்னை பார்க்குறத விட்டு அடுத்த கேம் என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கேட்க இந்த சைட்டே வந்து அதை பார்த்து சிரிச்சுட்டு, அடுத்த கேம் என்னத்த வேறு என்ன விளாட்ணும்
அவன்கிட்ட வந்து கேட்க ஸோ 2 பேர் கையிலையும் வந்து மாலை கொடுக்குறாங்க. ஸோ மாலையை கொடுக்க இந்த சைடு வந்து ஜங்குக்கும் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறான். டேவும் வந்து அதை பிடிச்சிட்டு இருக்கான். ஸோ இந்த சைடு வந்து டேவோட அம்மா தான் இந்த மாலையை யார் கொஞ்ச நேரத்துலேயே இன்னொருத்தவங்க கழுத்தில் போடுறாங்களோ அவங்க தான் வின்னர். அதே மாதிரி இதுலேயும் இவங்க சொல்கிறத தான் இவங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்ல க்யூட்டாக இந்த சைடு வந்து டேவுக்கு 2 பேரும் அதை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ இந்த சைடு டே தான் ஜங்குக்கை பார்க்க ஜங்குக்கு வந்து ஒரு பப்பி ஐஸோட இதுலையாவது விட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்யூட்டாக கேட்க இந்த சைடே வந்து அவன் மூஞ்சை மறைக்கிற மாதிரி மறைச்சிட்டு ஜங்குக்கு வந்து பிளெயின் கிஸ் கொடுக்குறான். ஃப்ளையிங்கில் வந்து ஒரு கிஸ்ஸை கொடுக்குறான் அவனோட ஃபேஸை கவர் பண்ணிட்டு. ஸோ இந்த சைடு வந்து ஜங்குக்கு தான் டக்குன்னு ஒரு வைட் ஐஸோட தொடப்பு கட்ட பிஞ்சிரும். இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? நான் விட்டு கொடுக்கணுமா அவனுக்கு? ஆமாம் 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 ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்யூட்டாக கேட்க இந்த சைட்டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு விளாடு அப்புறமா பார்த்துக்கலாம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டே சொல்ல இந்த சைடு ஜங்குக்கு வந்து செம்மையாக மைண்ட் பண்ணுறான். குழந்த மாதிரி அடம் பிடிக்கிறான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டே தான் ஜங்குக்கு மேலே போடணும். ஸோ ஜங்குக்கு மேலே வந்து டே போட ட்ரை பண்ணுறான். ஆனால் ஜங்குக்கு பின்னாடி போகிறான். டேனால சின்ன அட்டம்ப்டில் போடவே இல்லை, அவன் நிறைய அட்டம்ப்ட் எடுக்கிறான். ஸோ இந்த சைடு வந்து கடைசியில் எப்படியோ டே வந்து ஜங்குக்குடைய கழுத்தில் வந்து மாலையை போட்டுடுறான். ஸோ இப்போ அதே மாதிரி ஜங்குக்கோட டர்ன் வருது. ஸோ ஜங்குக்கு வந்து இந்த மாலையை எடுக்கும் போதே டேவை வந்து ஒரு இன்னசென்ட்டான ஏஜோட பார்க்குறான். ஸோ இந்த சைடு டே தான் மனசுக்குள்ளேயே ஐயோ இந்த இன்னசென்ட் முயல் குட்டிக்கு இன்றைக்கி நைட்டை நான் எவ்வளோ சொல்லித்தர வேண்டியது இருக்குன்னு தெரியலையே, எவ்வளோ நேரம் கிளாஸ் போகுமோ அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்கேன். இந்த சைடு ஜங்குக்கு தான் அவன் யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் இவன் பட்டுன்னு ஒரே அட்டம்ப்டில் போட்டுடுறான் டேவோட கழுத்தில். ஸோ இந்த சைடு டே தான் ஒரு வைட் ஐஸோட இது சீட்டிங்கு. ஏன் சீட்டிங்கு? நீங்கள் எதையோ யோசிச்சுட்டு இருந்தீங்க, நான் போட்டுட்டேன், நான் தான் வின்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல இந்த சைடு டே வந்து ஒரு பவுட் பண்ணிட்டு சரி என் பொண்டாட்டி என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், இல்லைனாலும் என் பொண்டாட்டி எது சொன்னாலும் நான் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பவுட் பண்ணிட்டு க்யூட்டாக சொல்ல ஃபேமிலி எல்லாம் வந்து சிரிக்கிறாங்க. ஸோ ஜங்குக்கும் வந்து அதை பார்த்து சிரிக்கிறான். ஸோ அடுத்து வந்து அப்பளம் உடைகிற கேம் வந்து வருது. ஸோ அதையும் வந்து விளையாடுறாங்க. அதுவும் செம்ம ஃபன்னாக போகுது. ஸோ 2 பேரும் வந்து செம்மையாக அதை ஃபன்னாக விளையாடிட்டுருக்காங்க. அவங்க மண்டையே அலங்கோலமாக இருக்குது. ஸோ அந்த விளையாட்டெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊனோஸ் ஈச் அதர் பெட்டர் அப்படின்ற கேமை வந்து விளாட்றாங்க. ஸோ 2 பேரும் வந்து அந்த கேமை ஃபன்னாக விளையாடி முடிக்கிறாங்க. அப்படியே அந்த கேம் வந்து முடியுது அவ்வளோ அழகாக. ஸோ கேமெல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் டயர்டாக வந்து அவங்களோட ரூமுக்கு வந்து போகிறாங்க. அந்த மேரேஜ் ஹாலில் இருக்க ரூமுக்கே வந்து போகிறாங்க. ஸோ குக்கி வந்து அவள் ரூமில் சேஞ்ச் பண்ணலான்னு போகும்போது டே வந்து குக்கி பின்னாடியே வால் பிடிச்சிட்டு போயிடுறான். ஸோ இந்த சைடு வந்து குக்கி தான் டே பின்னாடி வர்றதை பார்த்துட்டு நீங்கள் எதுக்கு இப்போ வரீங்க? நான் சேஞ்ச் பண்ணுறதுக்காக வரேன். பரவாயில்ல நானும் வரேன் அப்படின்ட்டு அவன் க்யூட்டாக சொல்கிறான் ஒரு மாதிரி வாய்ஸோட. ஸோ இந்த சைடு ஜங்குக்கு தான் அதை பார்த்துட்டு இல்லை இந்த டைகர் என் பின்னாடி வருதுனாலே ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், உங்களுக்கு தான் தனியாக ரூம் இருக்குல்ல, போய் பிரின்ஸோட ரூமில் போய் சேஞ்ச் பண்ணுங்கள், எதுக்கு இப்போ இந்த ரூம்குள்ளே வரீங்க? பரவாயில்ல நான் என் பிரின்ஸஸ் கூடவே இருக்கேனே. அதெல்லாம் இல்லை, யாராவது பார்த்தா தப்பாக நினைப்பாங்க, நீங்கள் போங்க. இதுக்கு மேலே தப்பாக நினைக்க என்ன இருக்குது? நான் தான் புருஷன் ஆகிட்டேன்ல, புருஷன் ஆகிட்டா ட்ரெஸ் மாற்றத்தை வந்து பார்க்க சொன்னாங்களோ? ஏன் புருஷனுக்கு அந்த ரைட்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜங்குக்கோட இடுப்பை பிடிச்சி திருப்பி கிட்ட இழுக்க இந்த சைட் ஜங்குக்கு தான் மாமா ப்ளீஸ் மாமா, நீங்கள் இழுத்து உங்கள் கையே என் இடுப்பில் பதிஞ்சிரும் போல் அந்த மாதிரி இழுக்கிறீங்க. அப்படியா? அவ்வளோ ஃபோர்ஸாக இழுக்கிறேன் என் தங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிடிச்சி ஆட்டுறான். ஜங்குக்கோட சீக்ஸை நசிக்கிட்டு சைட் ஜங்குக்கு தான் போதும் மாமா விடுங்க மாமா, போங்க மாமா இங்கேருந்து வெளியில், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த டோரை அப்படியே க்ளோஸ் பண்ணுறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு வந்து ஒரு வைட் ஐஸோட மாமா என்ன பண்ணுறீங்க மாமா, நீங்கள் முதல்ல வெளில போங்களேன். நான் போக மாட்டேன், இனிமேல் மாமாவும் நான் தான், உன் புருஷனும் நான் தான், உன் புருஷன் வெளில போகணுன்னு அவசியம் இல்லை, யாரும் இதை கேட்க மாட்டாங்க. அதுக்குன்னு எனக்கு வெக்கமாக இருக்குது, நீங்கள் வெளில போங்க. எதுக்கு வெக்கம்? இன்றைக்கி நைட்டு நீ எப்படியும் வெக்கம் இல்லாமல் தான் இருக்க போகிறேன். அது எதுக்கு நான் வெக்கம் இல்லாமல் இருக்கோம்? நான் எப்பவுமே ஷை ஆவேன், நான் ஷை டைப் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட் பண்ணிட்டு சொல்லு. இந்த சைட்டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்க போகிறேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜங்குக்கோட இடுப்பு பிடிச்சி திருப்பி கிட்ட எழுத்துட்டு அவன் ஃபோர்ஹெட்டில் ஸ்ட்ராங்காக ஒரு கிஸ் கொடுக்குறான். கொடுத்துட்டு அவங்க 2 பேரோட ஃபோர்ஹெட்ஸும் ஜாயின் பண்ணிட்டு ஐ லவ் யூ பொண்டாட்டி. பேபி நீ எப்போவுமே நான் டீஸ் பண்ணிட்டே இருக்கிறா, நீ என்னை லவ் பண்ணவே இல்லை போல, அதான் நீ ரிப்ளை பண்ணவே மாட்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் பவுட் பண்ணிட்டு சொல்லு. இந்த சைடு ஜங்குக்கு வந்து அவன் ஒரு பாவமான ஐஸாக பார்த்துட்டு ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். அச்சோ என் மாமா அதுக்குள்ளே டென்ஷன் ஆகிட்டானா,
அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டேவோட ஃபேஸை கட் பண்ணி கிட்ட எழுதிட்டு டேவோட லிப்ஸ்லேயே வந்து ஸ்ட்ரெயிட்டாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இந்த சைட் டேக்கு வந்து ஒன்றுமே புரியல. அவனுக்கு அப்படி டோட்டல் பிளாங்க் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து மேரேஜுக்கு முன்னாடி ஒரே ஒரு நைட்டு மட்டும்தான் டே வந்து ஜேக்கவை கிஸ் பண்ணியிருப்பான். ஆனால் ஜேக்கக்கு வந்து அது ஒன்றும் புரியல. ஸோ அதனால் அவன் வந்து எதுவும் கேட்டிருக்க மாட்டான். ஏதோ லவ் தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் கிஸ் பண்ணுற மாதிரி எங்கேயும் கிஸ் பண்ணுவாங்க போல் அப்படின்ட்டு அவன் வந்து விட்டுட்டான். பட் டே அப்போ பண்ணது தான். அதுக்கப்புறம் அவன் திருப்பி பண்ணவே இல்லை. நம்ம வந்து ரஷ் பண்ண வேணாம் அப்படின்னு விட்டுட்டான். இப்போ ஜங்குக்கே வந்து அவன் பண்ணதை அன்றைக்கி பண்ணதை அப்படியே திருப்பி பண்ணுறான். ஸோ டே வந்து ஒரு பெக்கு தான் கொடுத்துருப்பான். அந்த பெக்கே வந்து திருப்பி 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 மல்டிபிள் டைம்ஸில் கொடுத்துருப்பான். அதே மாதிரி தான் இப்போ ஜங்குக் பண்ணுறான். ஸோ இப்போ டே வந்து ஒரு வைட் ஐஸோட ஜங்குக்கோட ஃபேஸை கட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்? இல்லை, நான் என் மாமாவை கோவப்படுத்திட்டேன்ல. நீங்கள் எப்படி சொல்லலாம் அவங்கள லவ் பண்ணலன்னு? நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா? அவங்கள அவ்வளோ லவ் பண்ணுறேன், ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டேவோட சீக்ஸில் வந்து அவ்வளோ டைட்டாக ஸ்ட்ராங்கான ஒரு கிஸ் கொடுக்குறான். ஸோ டே வந்து அதை பார்த்து ஒரு ஹாப்பியான ஸ்மைல் கொடுத்துட்டு திருப்பி ஜங்குக்கோட நோஸில் ஒரு பெக் கொடுத்துட்டு, நானும் என் பொண்டாட்டியை ரொம்ப லவ் பண்ணுறேன், திருப்பி அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன், சரியா? நீ சேஞ்ச் பண்ணிட்டு வா, நான் என் ரூமில் சேஞ்ச் பண்ணுறேன், நம்ம மேன்ஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பிடுறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கும் அவன் போகிறத பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவனை வந்து சேஞ்ச் பண்ணுறான். ஸோ 2 பேரும் சேஞ்ச் பண்ணிட்டு அவங்களோட புது வீட்டுக்கு வந்து போகிறாங்க. ஸோ 2 பேரும் வந்து அவ்வளோ அழகாக அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஸ்டெப்பாக வீட்டுக்குள்ளே போய் கதவு சாத்தினதும் டே வந்து அப்படியே ஜங்குக்கு ப்ரைடல் ஸ்டைலில் தூக்குறான். அந்த சூட் கேஸ்லாம் தள்ளி வச்சுட்டு. ஸோ அந்த சைட் ஜங்குக்கு தான் ஒரு வைட் ஐஸோட, மாமா என்ன பண்ணுறீங்க, வாங்க ரூமுக்கு போகலாம். ஏன் ரூமுக்கு போய் தான் பண்ணணுமா? என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அவன் ஒரு வைட் ஐஸோட கேட்க இந்த சைட்டே வந்து, ஓ மறந்துட்டேன், அதுவா, அது நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொன்னேன்ல, அதுதான். ஆமாம், அதுலேருந்து நான் படித்து முடிச்சிட்டேன் மாமா, திருப்பி இன்னும் சொல்லி தராதீங்க. இது ரொம்ப ஜாலியாக நீ என்ஜாய் பண்ணி தான் பார்ப்பேன், என்னத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பிட்டோ ஐஸோட கேட்க இந்த சைட்டே தான், அப்பா ஆண்டவரே, நான் அவனை கூட்டிகிட்டு போய் தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து தூக்கிட்டு போகிறான். ஸோ 2 பேரும் வந்து அவங்களோட ரூமுக்கு வந்து போகிறாங்க. சட்டே வந்து பொறுமையாக ஜங்குக்கு அப்படியே அந்த பெட்டில் படுக்க வச்சுட்டு அவன் மேலே ஓவராகி வரான். ஃபஸ்ட்டு நான் பண்ண போகிறத கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக ஃபீல் பண்ணேன். என்ன ஃபீல் பண்ணணும்? நான் பண்ணுறத ஃபீல் பண்ணுடா, நோயின்னு கேள்வி கேட்காத. மாமா எதுக்கு கத்துறீங்க அப்படின்ட்டு அவன் அவ்வளோ க்யூட்டாக குழந்த மாதிரி கேட்குறான். சொல்லிட்டே வந்து அதை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு அவன் வந்து ஜங்குக்கு ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான், அவனை பேம்பர் பண்ணுற மாதிரி. சாரி போங்க, ஐ ஹேட் யூ. அடப்பாவி, சரி சாரி மாமா, சாரி. என்ன சொல்லித்தர போகிறீங்கன்னு சொல்லுங்கள். நான் சொல்லித்தரேன், நான் பொறுமையாக அப்படியே பண்ணுறேன், நீ அதை எல்லாத்தையுமே ஃபீல் பண்ண. அதுதான் என்ன பண்ண போகிறீங்க? நான் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஜங்குக்கோட லிப்ஸை கனெக்ட் பண்ணி அவ்வளோ ரஃப்பாக கிஸ் பண்ணுறான். அவனோட டங்கை இன்சர்ட் பண்ணி அவன் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஜங்குக்கு இங்கே ஒன்றுமே புரியல. அவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, அவனுக்கு என்னன்னே தெரியல இது. பட் அவனுக்கு அந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனுக்கு செம்மையாக மூச்சு முட்டுது. அந்த கொஞ்ச நேரத்துலேயே ஒரு நிமிஷம் கூட அவனுக்கு அதுக்குள்ளே வந்து மூச்சு முட்டுது. ஸோ அவன் வந்து டேவோட ஷோல்டர் பட்டு நடிக்க டே வந்து பேக் ஆஃப் ஆகுறான். ஸோ அந்த சைட் டே தான், என்னடா எதுக்குடா இப்படி அடிக்கிற? மாமா மூச்சு முட்டுது மாமா. அதுக்குள்ளேயே நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அப்போ இதுதான் மூச்சு விடாத அளவு கிஸ் பண்ண சொன்னதா? ஆமாம், இது மாதிரி இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பி லிப்ஸை கனெக்ட் பண்ணி பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். அவன் கிஸ் பண்ணிட்டு வந்து ஜங்குக்கோட ஷர்ட் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு கீழே தூக்கி போட்டுடுறான். அவனோட ஷர்ட்டுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டு கீழே போடுறான். ஸோ அவன் வந்து ஜங்குக்கோட பேண்ட்டையே ரிமூவ் பண்ணுறதுக்காக அவன் பட்டனில் கை வைக்கிறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு தான், மாமா அங்கே என்ன மாமா பண்ணுறீங்க? எதுவும் கேட்காத, என்னை எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, என்னை ஸ்டாப் பண்ணக்கூடாது. உன் மாமாவை நீ ஸ்டாப் பண்ணுவியா? நான் என் மாமா எது பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிப்பேன், அப்போது மாமாவை பண்ண விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பி லிப்ஸை கனெக்ட் பண்ணிட்டு வந்து ஜங்குக்கோட பேண்ட்டையும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு பாக்ஸஸோடு சேர்த்து கீழே தூக்கி போட்டுடுறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு டேவோட சிக்ஸ்லேயே ஒரு ஸ்லாப் கொடுப்பேன். இந்த சைட் வந்து டக்குன்னு பேக்கப் ஆகிட்டு, எதுக்கு அடிக்கிறேன் மாமா, கீழே இருக்கிறது ஏன் மாமா ஃபுல்லாத்தையும் கலட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டேவை பிடிச்சி கிட்ட இழுத்துடுறான். டே வந்து பார்த்துடக்கூடாது அப்படின்ட்டு. இந்த சைட்டே தான், டே நான் உன் புருஷனா எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுவேன்.
போர்ஷன் மட்டும் தாண்டா ரிமூவ் பண்ண முடியும், நீ வழி விடு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து திருப்பி ஜங்குக்கோட நெக்கை அட்டாக் பண்ணி செம்மையாக சக் பண்ணுறான். ஜங்குக்கு ஒன்றுமே புரியல, ஆனால் அவன் அதை செம்மையாக ஃபீல் பண்ணுறான். சொல்லிட்டே வந்து அப்படியே நெக்கை சக் பண்ணிக்கிட்டே இருக்கான். சக் பண்ணிட்டு கீழே 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 வந்து கிஸ் கொடுத்துக்கிட்டே வரான். அவன் டங்கை யூஸ் பண்ணி கிஸ் கொடுத்துக்கிட்டே வந்துட்டு அவன் வந்து ஜங்குக்கோட நிப்பில் எடுத்து சக் பண்ணுறான் ஒரு கிஸ் கொடுத்துட்டு. ஸோ அந்த சைடு ஜங்குக்கு தான், மாமா ஆஹா மாமா என்ன மாமா பண்ணுறீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு கூசுது மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவ்வளோ க்யூட்டாக சொல்ல இந்த சைட்டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே வந்து சக் பண்ணிகிட்டு இருக்கான். சக் பண்ணிவிட்டு இன்னொரு ஹேண்டை வச்சு அந்த சைடு வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு வந்து முடியல, அவனுக்கு அவ்வளோ ப்ளஷராக இருக்குது, அவ்வளோ பிடிச்சிருக்கு அவனுக்கு அந்த ஃபீலு. ஸோ இந்த சைட்டே வந்து அப்படியே இன்னொரு சைடும் பண்ணி முடிச்சுட்டு அவன் கீழே கீழே வந்து ஜங்குக்கோட டம்மி ஃபுல்லாக இக்கியாக கொடுக்குறான். அவன் பாடி ஃபுல்லாகவுமே இக்கி இருக்குது. ஸோ அவன் டம்மிலையும் இக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவன் கால் ரெண்டுத்தையும் வந்து வைட் ஆக்குறான். ஸோ இந்த சைடு ஜங்குக் தான், மாமா என்ன மாமா பண்ணுற, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன பொறுக்கி மாதிரி பண்ணுற, நீ பொறுக்கி மாதிரி தானே அப்படியே நினச்சிக்கோ, அதுக்கப்புறம் எப்படியும் நீ இதை என்ஜாய் பண்ண தான் போகிற, என்ஜாய் பண்ண போகிறேன், அப்படி என்ன பண்ண போகிற இப்போ நீனு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னசென்ட்டான ஐஸோட கேட்டே வந்து எதுவுமே சொல்லாம ஒரு ஸ்மைக்கோட ஜங்குக்கோட டைஸ் ஃபுல்லாக கிஸ் கொடுத்துட்டு கீழே வந்து போகிறான். ஸோ ஜங்குக்கோட கீழே போயிட்டு அவனோட ஹோல் கிட்ட போயிட்டு ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான், அவனோட டங்கை இன்சர்ட் பண்ணி. ஸோ இந்த சைடு வந்து ஜங்குக் தான், மாமா என்ன மாமா பண்ணுற, அங்கே எதுக்கு மாமா, அங்கே எதுக்கு மாமா வாய் வைக்கிற, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது மாமா, மாமா என்ன மாமா இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மோன் பண்ணிட்டே இருக்கு. இந்த சைட்டே தான் அவனோட பட்லேயே ஒரு ஸ்லாப் கொடுக்குறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு வந்து கத்துறான், ஆமா என்னை கொடுமைப்படுத்துகிற மாமா நீனு, அட பாவி கொடுமைப்படுத்துகிறேன் நான் என்னடா பண்ணேன், பின்ன இவ்வளோ கேள்வி கேட்குறேன்ல, ஏதாவது பதில் சொல்கிறியா, என்ன பண்ணுற நீனு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அப்படி தான் இருக்கும், அப்புறம் சரியாயிடும், என்னது சரியாகும், எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுற, இதுதான் லவ்வை காட்டுற விதம், லவ்வை காட்டுறதா இதுதானா, ஆமாம் இப்படி தான் லவ்வை எல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் ஷேர் பண்ணிப்பாங்க, அதனால தான் நான் என் ஒய்ஃப்க்கு ஷேர் பண்ணுறேன், என் ஒய்ஃப்க்கு வேணாமா அப்படின்ட்டு அவன் வந்து ஜங்குக்கோட ஃபேஸ்கிட்ட வந்து ஜங்குக்கோட லிப்ஸை கிஸ் பண்ணுறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு தான் அவனை திருப்பி பேக் கிஸ் பண்ணிட்டு, அப்போ இது தான் லவ் மேக்கிங்கா, ஆமாம், அப்போ இது தான் எல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் பண்ணுவாங்களா, அப்போது இதுதான் குழந்தை பிறக்கிற ப்ராசஸா, அட பாவி இதை யார் சொன்னா உனக்கு, எல்லாம் என் ஃப்ரெண்டு தான் சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியாது, அதான் என் பேபி ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்திருக்கு, அதான் இப்போ மாமா எல்லாத்தையும் சொல்லித்தரல, இந்த இன்னசென்ட் பண்ணியா எவ்வளோ டர்ட்டி பண்ணியா மாத்துறேன்னு மட்டும் பாரு, மாமா என்ன திருப்பி போய் பண்ணுங்களா அப்படின்ட்டு அவன் வந்து சொல்லிட்டேன். இந்த சைட்டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவனோட லிப்ஸை திருப்பி கனெக்ட் பண்ணி செம்ம ரப்பாக கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிக்கிட்டு அவன் வந்து டக்குன்னு ஒரு ஃபிங்கரை வந்து உள்ளே விட்டுடுறான். ஸோ ஜங்குக்கு வந்து அந்த கிஸ்லேயே பயங்கரமாக மோன் பண்ணுறான், டேவோட ஷோல்டர் கிரிப்பாக பிடிச்சிக்கிட்டு. ஸோ இந்த சைடு வந்து டே தான் அவனை இன்னும் டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இன்னும் 2 ஃபிங்கரை வந்து உள்ளே விடுறான். ஸோ செமையாக வந்து அவனை ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு அவன் திருப்பி வந்து ஜங்குக் கிட்ட வரான். ஸோ இந்த சைடு ஜங்குக் தான், மாமா இப்போ என்ன மாமா பண்ண போகிறேன், ஃபிங்கரை விட்டான்ல இப்போ வேறு ஒன்று உள்ளே விட போகிறான், வேறு என்னது மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பவுட் பண்ணிட்டே கேட்குறான் க்யூட்டாக. அவனோட ஐஸ் வந்து அவ்வளோ ப்ளஷரில் வந்து முழுகி போயிருக்குது. ஸோ இந்த சைட்டே வந்து அவனோட பேண்ட்டை ரிமூவ் பண்ணுறான். ஸோ இந்த சைட் ஜங்குக் தான், மாமா என்ன மாமா பண்ணுற, இரு நீ மட்டும்தான் எல்லாமே இல்லாமல் இருப்பியா, நான் ரிமூவ் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லிட்டே வந்து சொல்ல. இந்த சைட் ஜங்குக் தான் ஒரு ஷை ஸ்மைலோட, அப்போ உன்னை எனக்கு காட்ட போறியா, என் பொண்டாட்டி காட்டாமல் நான் வேறு யாருக்கு காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறான். ஸோ ரிமூவ் பண்ணி எல்லாத்தையும் கீழே போட ஜங்குக்கு வந்துட்டே ஒரு ஒயிட் ஐஸோட பார்க்குறான். ஸோ இந்த சைட்டே தான், என்ன அப்படி பார்க்குறா, பயமாக இருக்குது, இப்போ என்ன பண்ண போகிறேன், என்ன நீ நான் பண்ணுறத மட்டும் பொறுமையாக பாரு, நீ இப்போ இது தான் உள்ளே விட போறியா, டே இல்லை எனக்கு எதுவுமே தெரியல அதனால தானே கேட்குறேன் அப்படின்ட்டு அவன் இன்னசென்ட்டாக கேட்க ஜங்குக்கு அப்படி கேட்டதும் டே வந்து அதை பயந்து ஸ்மைல் பண்ணிட்டு அவன் வந்து ஜங்குக்கோட லிப்ஸை கனெக்ட் பண்ணி கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு, ஆமாம் இதை தான் உள்ளே விட போகிறேன், வலிக்குமே, வலிக்கும் தான், அப்புறம் சரியாயிடும், என்னை ஏமாத்தாத, அப்புறம் நான் வலியில் செத்துட்டேன்னா என்ன பண்ணுவேன், டே அப்படியெல்லாம் வலிக்காது, இதை நீ எப்படி என்ஜாய் பண்ணுறது மட்டும் பாரு, இது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் டேவை பார்த்துட்டே சொல்ல. இந்த சைட்டே தான் ஒரு ஷை ஸ்மைலோட, அங்கே பார்க்காத என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக் கிட்ட பொறுமையாக கிட்ட வந்துட்டு அவன் வந்து பொறுமையாக இன்சர்ட் பண்ணுறான். ஸோ இந்த சைட் ஜங்குக் வந்து செம்மையாக கத்துறான், மாமா மா
டேய் வலிக்குதுடா நாயே அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்மையாக கத்த இந்த சைட்டே தான். டேய் நான் உன் மாமாடா, உன் புருஷன்டா, இப்படி மரியாதை எல்லாம் பேசுகிற, பெண்ணை வலிக்குது, நான் தான் சொன்னேன்ல பெருசாக இருக்குன்னு. சரி சரி இப்போ நீ இதை ஃபீல் பண்ணுவ பாரு. என்ன ஃபீல் பண்ண போகிறேன் நான்? அது ஒரு அழகான ஃபீலிங். அழகான ஃபீலிங்கா? என்ன ஃபீலிங்கு? அது லவ்வை காட்டுறல்ல, அப்போது லவ் மாதிரியே ஒரு அழகான ஃபீலிங். அப்போ என்ன பண்ண போகிற இப்போ நீ? மூவ் பண்ண போகிறேன். மூவ் பண்ண போறியா? மூவ் பண்ண என்ன ஆகும்? என்ன ஆகும் நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மூவ் பண்ணுறான். ஸோ மூவ் பண்ணால் ஜங்குக்கு வந்து அவ்வளோ ப்ளஷராக இருக்குது. அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு அந்த ஃபீலிங்கு. அவனே வந்து டேவோட காலர் பிடிச்சி கிட்ட எடுத்து கிஸ் பண்ணுறான். அவனுக்கு வந்து கிஸ் பண்ணுறதுனா என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அவன் கிஸ் பண்ண ஹாப்பினஸில் டேவும் வந்து அவ்வளோ ஸ்பீடாக மூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த சைட் ஜங்குக் தான், மாமா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. ரொம்ப பிடிச்சிருக்கா? இதை தானே நான் சொன்னேன், நீ ஃபீல் பண்ணுவேன், அது உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. மாமா 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 ஃபாஸ்ட்டாக பண்ணு மாமா, உனக்கு ஸ்பீடே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மூன் பண்ணிட்டே சொல்கிறான் க்யூட்டாக. ஸோ ஜங்குக் அப்படி சொன்னதட்டே அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, ஓ உனக்கு அவ்வளோ ஸ்பீடாக வேணுமா மாமா? ஆமாம் மாமா ஸ்பீடாக வேணும், ஸ்டாமினாவை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லட்டே வந்து ஒரு ஸ்மைக் கூட, என் ஸ்டாமினா தானே காட்டிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக போட்டு பண்ண ஆரம்பிக்கிறான். ஜங்குக் வந்து அதை செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே ரவுண்ட் பை ரவுண்ட் வந்து போகுது. அவங்களோட ஃபர்ஸ்ட் நைட் அவ்வளோ ஸ்பெஷலாக போய் முடியுது. ஸோ அவ்வளோ அழகாக அவங்க லவ்வை ஷேர் பண்ணிக்க இப்போ டே வந்து பொறுமையாக ஜங்குக்கு தூக்கிட்டு போய் க்ளீன் பண்ணிட்டு 2 பேரும் வந்து பெட்டில் நக்கடாக படுத்துட்ருக்காங்க குடல் பண்ணிட்டு. ஸோ அந்த சைட் ஜங்குக் தான் டேவோட செஸ்ஸில் மறைஞ்சிட்டே, இது தான் அந்த ப்ராசஸ் அம்மாம்மா நீ சொல்லித்தரேன்னு சொன்னது? இதுதான் மொத்தமாக சொல்லி தந்துட்டேன், இப்போ போதும்ல? போதும், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஏன் இது எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கேன்? ஏன்னா நீ இன்னசென்ட், என் பேபி, என் பண்ணி, என் பொண்டாட்டி, ஐ லவ் யூ ஸோ மச்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கோட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். சரி ஜங்குக் தான் திருப்பி டேவோட சிக்ஸை பெக் பண்ணிட்டு, எனக்கு இந்த மாதிரி நிறைய வாட்டி வேணும். நிறைய வாட்டி வேணுமா உன் புருஷன் உனக்கு? ஆமாம் என் மாமா எனக்கு நிறைய வாட்டி வேணும், என் புருஷன் எனக்கு நிறைய வாட்டி வேணும், இதே மாதிரி நான் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணணும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ அழகாக சொல்லிட்டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, நிறைய வாட்டி தானே கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கோட இடுப்பு பிடிச்சி திருப்பி கிட்ட எடுத்துகிட்டு ஜங்குக்கோட லிப்ஸை அட்டாச் பண்ணி செம்மையாக கிஸ் பண்ணுறான். ஜங்குக்கும் பேக் கிஸ் பண்ணுறான். ஸோ இந்த சைட் ஜங்குக் தான், எனக்கு இந்த கிஸ் பண்ணுறதும் ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து திருப்பி கிஸ் பண்ணுறான் டேவை. ஸோ இந்த சைட் டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, இப்போ என் பேபி ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி, ஐ லவ் யூ டூ மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து செம்ம டைட்டாக டேவை ஹக் பண்ணிட்டு படுக்க, டேவா வந்து அவனை பார்த்து சிரிச்சுட்டு அவனை பேக்கப் பண்ணிவிட்டு அப்படியே 2 பேரும் வந்து தூங்குறாங்க. ஸோ அதோட அவங்களோட லைஃப் வந்து இன்னும் ரொம்ப 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 ஹாப்பியாக போகுது. ஸோ அவ்வளோதான்டா, நான் இதோட வந்து இந்த ஒன் ஷாட்டை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் ரெக்வஸ்ட் கொடுத்த என்னோட 3 புஜிக்கீஸ்க்கும் என் மற்ற எல்லா புஜிக்கீஸ்க்கும் இந்த ஒன் ஷாட் பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு பெரிய லைக் கொடுத்துட்டு டாப் டே பார்க்குற எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சீக்கிரமாக 7K ரீச் பண்ணுறோம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒன் ஷாட்டோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன். லவ் யூ ஆல் புஜிக்கீஸ். பாய்.